தஞ்சையில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல கட்சித் தலைவர்கள்லாம் கலந்து கொண்டாங்க. அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, காவிரி பிரச்சனைக்காகவும் மேகதாது பிரச்சனைக்காகவும், அது மட்டும் இல்லாமல் தமிழக விவசாயிகளுடைய அனைத்து கடனும் ரத்து செய்யப்படும் என்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தப்படுது. இதில் பல்வேறு கட்சித் தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. இதை இப்படி நடத்தணும், அதை அப்படி நடத்தணும், இதில் வந்து இவ்வளோ குளறுபடி இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் சரி செஞ்சுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர் பெருமக்கள் என்னமா ஒருதலை பட்சமாக பேசுகிறாரு. மாண்புமிகு சொல்கிறதுக்கு மாண்பே இல்லாத அளவுக்கு பேசுகிறாப்புல உதயநிதி அவர்களை, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை உதயநிதி அவர்கள்னு சொல்கிறதுக்கு கூட நம்ம மாண்புமிகுன்னு அதை பயன்படுத்தணும். அதை கூட பயன்படுத்தாமல் உதயநிதின்னு சொல்கிறாப்புல. அதை வந்து யாருமே பேசலை. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது இரட்டை சொற்களில் பயன்படுத்திட்டாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. ஏன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் மக்களிடத்தில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று விட்டது என்பதற்காக, அதை எப்படியாவது திசை திருப்பணும் என்பதற்காக இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தப்படுகிறது தமிழக கட்சி கழகத்தின் சார்பாக. குற்றச்சாட்டுகளை எடுத்து உரைத்தா கைதுன்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது உங்களுடைய குற்றச்சாட்டுகளை அதை எடுத்துரைத்தால் நீங்கள் கைது செய்வது உண்மையாகவே சொல்கிறோம், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுபோல் இருந்த முதலமைச்சர்கள் யாருமே இதுபோல் இருந்ததே கிடையாது. ஆனால் இப்போ புதுசாக அமைஞ்சிருக்க அரசு எல்லாத்துக்கும் கைது, எது பண்ணாலும் கைது. கடைசியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கைது பண்ணி எங்கேயாவது கொண்டு போயிட்டு பெரிய ஒரு எம்டி இடத்துல வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அல்லவா, அதனால் எல்லாமே பண்ணிடுங்க.